இபிஎஸ் குறித்து அவதூறு பரப்பிய திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி காவல்துறை ஆணையர் மற்றும் மாவட்ட எஸ்பியிடம் அதிமுக நிர்வாகிகள் மனு அளித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் ஃபரிதா. கீழடி அகழாய்வு பணிகள் நிறுத்தம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எவ்வித குரலும் எழுப்பவில்லை, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என திமுக சார்பில் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு பரப்பப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி பழனிசாமி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு சித்திரம், அதாவது கேலி சித்திரம், மாண்புக்கு எதிராக பல்வேறு வகையான கார்ட்டூன்கள், புகைப்படங்கள் வெளியிட்ட திமுக ஐடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர்களுக்கு திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நூற்றுக்கணக்கான அதிமுக திரண்டு வந்தனர். குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என காவல்துறையினர் அவர்களே அறிவித்தனர். அதனை தொடர்ந்து அதிமுக வழக்கறிஞர் பின்னர் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் மாநகர காவல் ஆணையர் நேரில் மனு அளித்தனர். இதே போல திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வன் நாகரத்தினம் அவர்களும் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். திமுக ஐடி மீது எடுக்க வேண்டும், தொடர்ந்து அதனை செயல்படுத்தும் திமுக தகவல் தொழில்நுட்ப ராஜா மீது நடவடிக்கை எடுக்க. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.